சம்பந்தமா வந்து ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் வந்து டெல்லி அடிமைகள், நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி யார் யாருக்கு அடிமை? வழக்கமா வந்து தமிழகத்தை வந்து நிதி ஒதுக்காம முன்னாடி தேர்தல் காலங்கள்ல அந்த மாநிலங்களுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கும். நிச்சயமாக இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக பட்ஜெட்ல இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுடைய பேர், கேரளாவோட பேர், மேற்கு வங்கத்தோடைய பேர் நிச்சயமாக நாம் பல முறை கேட்கலாம். வரலாற்றிலே முதல் முறையாக வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் இந்த ஆட்சியிலே, பிஜேபி ஆட்சியிலே எதையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. கூட்டணி சம்பந்தமா நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல. திமுக கூட்டணி உறுதியாயிட்டா மேடம்? நான் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். இல்லைங்க, இப்போதான் வந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் அதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அது எது எது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ, எதை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும். பொருளாதார ஆய்வு அறிக்கையில மத்திய அரசு வந்து ஆர்பிஐ சட்டத்தை பரிந்துரைச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வந்தே மாறதுன்னு சொல்லி திருப்பி அடிக்க முடியும். நான் இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்றேன். ஒண்ணுமே புரியல. அடிக்கடி போறாரு, நீங்க மட்டும் ராகுல் காந்தி எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்லிமெண்ட் டெல்லியில இருக்கு. நான் ராகுல் காந்தி அங்க பார்க்காம வேற எங்க பார்க்க முடியும்? பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் வந்து அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமா வந்து ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் வந்து டெல்லி அடிமைகள், நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும். இந்த ஆட்சியில வந்து நீங்க ஒவ்வொரு குழுக்கள் கொடுக்க மாட்டீங்க, ஒன்லி போட்டோ ஷூட் தான் எடுத்துக்கிட்டு. என்னதுங்க? ஒவ்வொரு இந்த உங்க கூட்டத்துல திமுக வந்து ஒவ்வொரு குழு அமைப்பாங்க, ஒரு திட்டங்களை அமைச்சு குழு அமைச்சு அதை வெள்ளரிக்கை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு போட்டோ ஷூட் தான் எடுக்கிறாரு எடப்பாடி. கொஞ்சம் அப்படி சொல்லுங்க, எதுக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க எனக்கு புரியல. எதுக்கு எல்லா திட்டங்களையும் தொடக்கியும் முதலமைச்சர் வைக்கிறாரு, நிறைவேற்றி முடித்து விட்டு திறப்பு விழாவுக்கும் வராரு. அதனால நீங்களே வந்து ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், நீங்களே வந்து அது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கும் வரீங்க. நான் ஒரே உதாரணம் சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கோங்க. தொடக்க விழாவுக்கும் வந்தார். 18 மாதத்தில் அதோடைய நிறைவடைந்து அந்த ஃபஸ்ட்டு கார் ரோல் அவுட் ஆகிறதுக்கும் நிகழ்ச்சிக்கும் வந்து முதலமைச்சர் வந்தார். அப்படிதான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசவே இல்லைங்க, எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.